யுகாதி அன்னைக்கு எடுத்த வீடியோங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா தேவ்க்கு ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க. ஃபஸ்ட்டு வேலையை பார்த்திங்கன்னா மாட்டுக்கிட்ட தான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி லீவ் விட்ட அன்னைக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கிட்ட ஃபஸ்ட்டு இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் சமைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும். ஏன்னா காலையில் பால்கார் வந்து அரைக்கி கறந்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடு வந்துட்டு ஏன் சும்மா படுத்துருக்கு, ஏதாச்சும் நம்ம மேவு போட்டுட்டோம்னா பாவம் சாப்பிட்டாச்சும் படுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறனால அது ஒரு மனசுக்கு சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அங்கலாப்பாகவே இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா லீவ்னால நானும் ஹஸ்பண்டும் ஃபஸ்ட்டு வந்து மாட்டுக்கிட்ட இருக்கிற வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ஹஸ்பண்ட் குளிச்சுட்டு வரக்குள்ள டக்குன்னு ஏதாச்சும் ஒரு டிஃபன் செஞ்சு ஹஸ்பண்ட் அனுப்பி விட்டுருவேன். அதுக்கப்புறம் மத்தியானம் மாட்டுக்கிட்ட வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு லஞ்ச் வந்து சமைக்க ஆரம்பிச்சிருவேன். அந்த மாதிரி தான் மாட்டுக்கிட்ட சாணியெல்லாம் வலித்து கொட்டிட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாம்பல் இங்கேயே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி போகும், மழை தண்ணி பெஞ்சு அந்த வழியாக தான் போகும். அதனால் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தீ போட்டு நிறைய சாம்பல் சேர்ந்துருச்சு. இதை வலிச்சு கொண்டு போய் குப்பங்குழியில் இறச்சிட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா சாணியில் வந்து கரையான் பிடிக்காது, சாணி வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வலிச்சு கொட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் 2-3 நாளாக நினச்சிட்டே இருக்கிறது, நேரமே இல்லைங்க. அதுக்கப்புறம் மழை வந்து சாம்பல் நனைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சரி இன்றைக்கி வலிச்சு கொட்டியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா 2 டப்பு வச்சு வண்டியிலே வலிச்சு கொண்டு போய் ஒரு 5-6 நடதாங்க ஆச்சு. நம்ம நடந்து சுமந்துட்டு இருந்தோம்னா ரொம்ப நேரம் ஆகும். இந்த மாதிரி வண்டியில் வச்சு கொண்டு போய் கொட்டிட்டு வந்துட்டோம்னா சீக்கிரம் நம்ம வேலையை முடிச்சிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி பூரா அதை வலிச்சு கொட்டிட்டு சுத்தம் பண்ணி விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யுகாதி ஸ்பெஷல் எதிர்பார்த்த மாதிரியே மாடு வந்து கன்று போட்டுருச்சு. புது மாடு வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா கிடேரிக்கன்னு தான் போட்டிருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். தேவ் வந்து புள்ள தான் பிறக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். அதே மாதிரி வந்து கேள் போட்டுருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. தேங்க்யூ.